அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ அஹ்லி பைத்தி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்கிறது. இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கின்ற நாங்கள், பொறுப்பில் இருக்கின்ற தந்தை அல்லது அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற சகோதரர்கள், நாம் எங்களுடைய குடும்பத்தை ஒரு இஸ்லாமிய குடும்பமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அதிகமான முயற்சிகளை செய்ய வேண்டும். இஸ்லாமிய குடும்பம் இல்லாமல் அந்த குடும்பம் நகரமாக இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்க மாட்டாது, சுவனம் நுழையக்கூடிய குடும்பமாக இருக்க மாட்டாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், பிள்ளை எக்கேற்கட்டு போனாலும் ஒன்றும் இல்லை, தந்தைக்கு அதை பற்றி கணக்கும் கிடையாது. ஆனால் தந்தை ஒரு நல்ல வணக்கசாலியாக இருப்பார். தந்தை ஜமாத்துக்கு பள்ளிக்கு வருவார், தொழுவார், அவர் நோம்பலாம் பிடிப்பார். பிள்ளையை பார்த்தா பிள்ளை இருக்க மாட்டார், பிள்ளை ஒரு வேறு திசையில் இருக்கும். மனைவிக்கு தொழுகை பற்றி சொல்ல மாட்டார், அதை ஏவையும் மாட்டார். அப்போ வீட்டில் நடக்கின்ற சில பாவமான காரியங்களுக்கு இவர் பங்கேற்க மாட்டார், ஆனால் இவர் ஒரு நல்ல வணக்கசாலியாக இருப்பார். இப்படி ஒரு சுயநலம் கொண்டவர்களாக மார்க்கத்தில் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த குர்ஆன் வசனத்துக்கு நாங்கள் பதில் சொல்லணும். கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது. எனவே நாங்கள் பாதுகாக்கின்ற முறையை நல்ல முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எங்களுடைய குழந்தைகளை நல்ல இஸ்லாமிய குழந்தைகளாக வளர்த்தெடுப்பது. இன்றைக்கு மார்க்கம் குழந்தைகளுக்கு போய் சேரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு நாசமான குழந்தையாக மாறிவிடும். எந்த குழந்தைகளிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான நல்ல ஹதீஸ்களும் பொன்மொழிகளும் தெரிந்திருக்குமோ, நிச்சயமாக ஒரு காலமும் அந்த குழந்தை தப்பான வழிக்கு சென்று விட மாட்டாது. இன்றைக்கு சின்ன பருவத்திலிருந்து குழந்தைகளுக்கு சினிமாவையும் கார்ட்டூனையும் பாடலையும் ஆடலையும் படத்தையும் போட்டுக்கொண்டு கொடுத்துவிட்டு எதிர்காலத்தில் ஒரு 14-15 வயசானவுடன் பிள்ளை போதைக்கு அடிமையாகிவிட்டான், என்னுடைய மகள் இன்னொருவனோடு ஓடிவிட்டான் என்று கை சேதப்படக்கூடிய நிறைய பெற்றோர்களை பார்க்கலாம். ஆரம்பத்தில் அல்லாஹ்வை பற்றி அச்சமூட்டி வளர்க்கப்பட்டிருந்தால், ஆரம்பத்தில் அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய போதனைகள் பற்றி சொல்லப்பட்டிருந்தால், தாத்தை தந்தையர்கள் சரியான இரக்கமுடையவர்களாக இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை தப்பான வழிக்கு சென்றிருக்க மாட்டாது. எனவே பாவத்தை காண்கின்ற நாங்கள் மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகளையும் நல்ல முறையில் வளர்க்கின்ற ஒரு குடும்ப பொறுப்புதாரிகளாக இருக்க வேண்டும். அதற்கு சில வழிகாட்டல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் ஒரு பாவத்தை கண்டால் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, முதலாவது அவர் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். இதை நாங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணையில் மனகட்ட முடியாது. இப்போ ரோட்டால் ஒருவன் ஒரு பாவம் செஞ்சுட்டு போகிறான், உடனடியாக அவனை கையை பிடிச்சி முறுக்கி அடிக்கிறான், அந்த இடம் கிடையாது. உங்கள் கஸ்டடிக்கு யாரெல்லாம் இந்த பாவத்தை செய்கிறார்களோ உங்களுக்கு அதெல்லாம் கையால் தடுக்க முடியுமோ அதை நீங்கள் தடுத்து கொள்ளுங்க, இதான் அர்த்தம். இப்போ வீட்டில் நீங்கள் போகின்ற நேரத்தில் ஜும்மா முடிஞ்சு போகிறீங்க, உங்கள் மகன் வந்து டிவி ஆன் பண்ணி சினிமாவை சத்தமாக போட்டு இருக்கிறார், இந்த நேரத்தில் நீங்கள் மௌனம் காக்கணும், மண்டகட்ட கிடையாது. என்ன நீ பார்க்குற வேலை, ரிமோட்டை தான் டிவி ஓ பண்ணியாச்சு, நீ டிவி யாருமே பார்க்கறது இல்லை. இதை கையால் தடுக்க இயலுமா? ஒவ்வொரு பெற்றோருக்கும் இயலாதா? நிச்சயமாக முடியும். எனவே நீங்கள் பாவத்தை காண்றீங்க, எனவே கையால் தடுத்துக் கொள்ளுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி, கையால் தடுக்க இயலாதா, அதற்கு உங்களுக்கு சக்தி இல்லையா, உங்கள் கஸ்டடி கீழே இல்லையா, ஃபபிலிசானிஹி, உங்கள் நாவால சொல்லுங்க, உபதேசம் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உடனடியாக போய் அடித்து விட மாட்டீர்கள், உடனடியாக அதை கையால் தடுக்க மாட்டீர்கள். பள்ளிக்கு வா, நீயும் பள்ளிக்கு வந்து தொழுது கொள் என்று நண்பரை நீங்கள் அழைப்பீர்கள். இந்த பாவத்தின் பக்கம் போகாது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அப்படி என்று சொன்னால் 2 நன்மைகள் உங்களுக்கு வரும். முதலாவது, ஒரு கெட்ட நண்பன் உங்களிடத்திலிருந்து தூரமாகுவான். இல்லை என்று சொன்னால் ஒரு நண்பரை நீங்கள் திருத்திய நன்மையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான். இந்த வேலையை நீங்கள் செய்து பாருங்கள். மகனே, தொழுகையை பற்றி சொல்லுங்கள், அவர்களுக்கு எத்தி வையுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் அயலவர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்களுடைய சகோதரருடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்கு நாவால சொல்ல இயலும் என்று சொன்னால் சொல்லுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி, அதுக்கும் உங்களுக்கு சக்தி இல்லையா, கையால தடுக்க முடியாதா, வாயால சொல்ல இயலாதா, அதுக்கும் உங்களுக்கு சக்தி இல்லையா, ஃபபிகல்பிஹி, உள்ளத்தால வெறுத்து ஒதுங்குங்கள். உங்களுக்கு சொல்லி பார்த்தீர்கள் முடியாது, கையால தடுத்தீர்கள் இயலாது, நாவால சொல்லி உபதேசம் செய்தீர்கள் முடியாது,
முடியாது, சாதிக்க இயலாம போய்விட்டது. உள்ளத்தால வெறுத்து ஒதுங்குங்கள். அந்த சபையில் இருக்க வேண்டாம், அவர்கள் சம்பந்தமாக நட்பு வைக்க வேண்டாம். அவர்களுக்கு சொல்லி நீங்கள் கேட்கவில்லையா, அந்த நட்பு உறுதியான ஒரு நட்பாக இருந்தால், நம்மளோடு அவர்களுக்கு தோழமை தேவைப்பட்டால், அல்லாஹ்வுக்காக நம்மளை நேசித்திருந்தால், பொருளாதாரம் காசு பணம் நல்லவன் என்று தெரியாமல் நம்மளோடு ஒரு நல்ல மனிதர், ஒரு சாலிகானவன், அல்லாஹ்வுக்காக நேசித்தவன் என்று அவன் உணர்வு பூர்வமாக நம்மளோடு உறவாடி இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் நம்மளை தேடி வருவான், பாவமான காரியத்தை கைவிடுவான். எவனை அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்தால் வெறுத்து நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். வதாலிக்க அல்லாஹ்வுல் ஈமான், அதுதான் ஈமானில் மிக தாழ்ந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்களிடத்தில் ஈமான் இருக்கின்றதா, பாவமான காரியத்தை கண்டால் நீங்கள் தடுங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது, வல் முஃமினூன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்களில் சிலர் சிலருக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள். எப்படி உதவி செய்வார்கள்? யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு அந்த மக்கள் மற்றவர்களை தடுப்பார்கள். உலாயிக ஸைரஹ்முல்லாஹ், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான் என்பதாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சுவர்க்கம் செல்வதற்கு தடையான ஏராளமான காரணிகளை பார்த்தோம். இந்த காரணங்களில் ஏதாவது ஒன்று நாம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். எங்களுடைய குடும்பத்தில் யாராவது செய்திருந்தால் அவர்களுக்கு போய் நல்ல முறையில் சொல்லுவோம். இந்த நன்மையை நீங்கள் அவர்களுக்கும் போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குடும்ப தலைவர்கள், குடும்ப பொறுப்பில் இருக்கின்ற நிறைய பேர் தான் இன்றைக்கு ஜும்மாக்கு வந்திருப்பீர்கள். அவர்களுக்கு போய் சொல்லுவோம், இதெல்லாம் சுவர்க்கம் செல்வதற்கு தடையான அம்சங்கள் என்று இன்றைக்கு நான் படித்தேன். இந்த படித்த விடயத்தை நிச்சயமாக அவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். நிச்சயமாக உங்களால் ஒரு சரியான ஒரு நல்ல சமூகம் உருவாகும். நீங்க 4 பேருக்கு சொல்வீர்கள், அதை அவர் 40 பேருக்கு சொல்லுவார். அது அப்படி 4 பேருக்கு, அவர் 40,000 பேருக்கு இப்படி முக்கோண வடிவில் செல்லும். அந்த நன்மைகள் உங்களுடைய கபருக்கு வந்து சேரும். உங்களால் ஒரு சமூகம் எழுச்சி வரும். சமூக சீர்கேட்டிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு சிறந்த ஒரு தலைமகனாக நீங்கள் செயற்படுவீர்கள் என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள். எனவே சுவர்க்கம் செல்வதற்கு தடையான அம்சங்களை கைவிட்டு எங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்கள், எங்களுடைய அயலவர்களை நல்ல முறையில் நாங்கள் கவனித்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவை என்று அழைக்கும் போது லப்பைக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டேன் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக.